சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவு மட்டும் அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு மலமே உற்பத்தி ஆகாதுங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு மிஞ்சி போனால் ஒரு அரை இட்லி 3/4 இட்லி தான் கம்ப்ளீட்டாக அசிமுலேட் ஆகிறதுக்கு. அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்ற போது என்ன ஆகுதுடான்னா, தேவைக்கு மிஞ்சின உணவு மலமாகி வெளியே தள்ளப்படுகிறது. அப்படி உற்பத்தி ஆகிற மலம் தான் தங்கிட்டா வியாதிக்கு காரணமாகுது. எதுக்கு அப்படி சாப்பிடணும்? அப்போது பசிக்குது ருசிக்குதுங்கிறதுக்காக மூக்க பிடிக்க சாப்பிட்டுடுறோம். அப்போ சொன்னால் கேட்க மாட்டேங்கிறோமேன்னு சொல்லி தான் விரதம். அந்த விரதம் இருக்கிற அன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாப புருஷன் பிடிக்கிறான் அப்படின்னு எழுதி வச்சாங்க. பாப புருஷன்கிறது வேறு யாரும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற உணவினுடைய மிகுதியானது ரஜோகுணமாகி தமோ குணமாகி தேவையற்ற பாவங்களை செய்ய தூண்டுகிறது. அப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த சிஸ்டத்தை நீங்கள் காய போட்டிங்கன்னா அந்த 15 நாள் அக்யூமுலேட் ஆன அந்த தமோகுணம் ரஜோகுணமெல்லாம் நல்லிஃபை ஆகுது. நான் இப்போ பயாலஜிக்கலாக சயின்டிஃபிக்காக பேசுகிறேன், ஆன்மீகமாக பேசலை. ஆன்மீக கருத்துக்கு ஒரு அடிப்படையான உடற்கூறு காரணம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இது என்ன அப்படின்னா, உடம்பில் அழுக்காக மாறக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க, உணவு மட்டும்தாங்க. எது இனிமையாக இருக்குது சுவையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த உணவு தான் உள்ளே போய் அழுக்காக மாறிடுது. அது உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குது. அப்போ உள்ளே போகிற இன்புட்டையே குறைச்சிட்டோம்னா நல்லது தானே. அதுதான் நம்ம முனிவர்களுடைய கண்டுபிடிப்பு.